இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று புதன்கிழமை, இன்றைய நாள் இனிய நாளாக ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று சீடத்துவத்தை பற்றியும் அந்த சீடர்கள் எதை எடுத்து செல்ல வேண்டும், எதை எடுத்து செல்லக்கூடாது என்பதை ஆண்டவர் இயேசு தெளிவாக கூறுகிறார். பிரியமானவர்களே, 2ஆம் ஜூலியஸ் திருத்தந்தையாக இருந்தபோது திருச்சபையின் சொத்துக்களும் திருத்தந்தையின் அதிகாரங்களும் அதிகமாக்கப்பட்டன. ஒரு முறை ஒரு ஏழை துறவி திருத்தந்தையை சந்திக்க வெகு தொலைவிலிருந்து ரோமைக்கு பயணம் செய்தார். திருத்தந்தை அவரை வரவேற்ற பின் தன் காலத்தில் திருச்சபையை சேர்ந்திருந்த சொத்துக்களை எல்லாம் சுற்றி காண்பித்துக் கொண்டிருந்தார். கைவசம் இருந்த பொன், வெள்ளி முதலியவற்றை பெருமையாக காண்பித்துக் கொண்டே, இனி புனித பேதுருவின் வாரிசுகள் என்னிடம் பொன்னோ வெள்ளியோ இல்லை என்று சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது என்று கூற, அந்த துறவி, ஆம் திருத்தந்தையே, நீங்கள் கூறுவது முற்றிலும் உண்மைதான். ஆனால் அதே நேரத்தில் கிறிஸ்துவின் பெயரால் நான் உனக்கு சொல்கிறேன், எழுந்து நட என்று சொல்லக்கூடிய அதிகாரமும் இனி உங்களுக்கு இருக்காது என்று பதில் கூறினாராம். பயணத்திற்கு கைத்தடி, பை, உணவு, பணம் போன்ற எதையும் எடுத்து கொண்டு போக வேண்டாம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியானது இறையாட்சியின் பணியாளர்கள் எதை கொண்டு செல்ல வேண்டும், எதை கொண்டு செல்லக்கூடாது என்கின்ற தெளிவை தர முயற்சிக்கின்றது. கொண்டு செல்லப்பட வேண்டியவை இயேசுவின் அதிகாரத்தையும் வல்லமையும். இயேசு தம் 12 தூதர்களையும் அனுப்பும் முன் அவர்களுக்கு தனது வல்லமையையும் அதிகாரத்தையும் கொடுத்ததாக லூக்கா கூறுகிறார். கொண்டு செல்லப்படக்கூடாதவை பணம் மற்றும் பொருள். நற்செய்தி அறிவிப்பு என்பது இறைவனில்தான் உண்மையான வாழ்வு, நிறைவு உண்டு என்பதை எடுத்துரைப்பதாகும். அவ்வாறு அறிவிப்பவர்கள் பணத்திலும் பொருளிலும் வசதியான வாழ்விலும் தங்களின் நிறைவை தேடிக் கொண்டிருப்பது அறிவிக்கப்படும் நற்செய்திக்கு முற்றிலும் எதிரானது. எனவே இயேசு பயணத்திற்கு கைத்தடி, பை, உணவு, பணம் போன்ற எதையும் எடுத்து செல்ல வேண்டாம் என்று கூறுவது கடவுள் மீது சார்பு கொண்டு அவரில் நிறைவை தேடுவதற்கான அழைப்பாகும். என் வாழ்வின் நிறைவை எதில் தேடிக்கொண்டிருக்கின்றேன்? சிந்தித்து பார்ப்போம். வாழ்க்கை பயணத்தில் தேவையானவற்றை மட்டும் வைத்துக்கொண்டு ஆடம்பரத்தை துறந்து வாழ அழைப்பு விடுக்கும் இயேசுவுக்கு செவிமடிப்போரானால் லெஸ் லக்கேஜ் மோர் கம்ஃபர்ட் என்று கூறுவார்கள். குறைவான சுமை, அதிகமான மகிழ்ச்சி. பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்ம வாழ்க்கை பயணத்தில் தேவையற்றதை ஒதுக்கிவிட்டு தேவையுள்ளதை மட்டும் சுமந்து பயணிக்க நாம் இணைந்து ஜெபிப்போமா? பரலோக தந்தை இறைவா, இந்த அருமையான இனிமையான நாளில் உடைய சீடத்தைகளாக வாழ முன்வரக்கூடிய நாங்கள் இன்னும் தேவையற்றதை நாங்கள் சுமந்து வந்து கொண்டிருக்கின்றோம். எத்தனையோ கசப்பான அனுபவங்கள், எத்தனையோ கடந்த கால வாழ்க்கை நிகழ்வுகள் அல்லது ஏமாற்றங்கள் அல்லது நிறைய சூழ்நிலைகளை நாங்கள் சுமந்து கொண்டு இருக்கிறோம். அப்பா தகப்பனே, லெஸ் லக்கேஜ் மோர் கம்ஃபர்ட் என்று சொல்கிறார்களே, அந்த சுமைகளெல்லாம் இறக்கி வைத்துவிட்டு நாங்கள் அன்றாடம் எளிதான சுமையை, குறைவான சுமைகளை சுமந்து பயணிக்கக்கூடிய மக்களா என்று மாற்றும்படியாக, வீட்டில் கூட தேவையற்ற பொருட்களை இன்னும் சேர்த்து வைத்து கொண்டுதான் இருக்கிறோம். ஓடாத மிக்சி, ஓடாத சைக்கிள், பயன்படுத்தாத எத்தனையோ துணி அல்லது எத்தனையோ உடைகள், எத்தனையோ பொருட்கள் இன்னும் வீடவே ஒரு மியூசியம் மாதிரி வச்சிருக்கிறோம். அப்பா, இந்த உலக வாழ்க்கையில் நாங்கள் எதையும் எடுத்து செல்வதில்லை. இப்போதே தேவையற்றதை நாங்கள் பிறருக்கு
பயனுள்ளதை பிறருக்கு பயன்படுத்தக்கூடிய விதத்தில் உதவி செய்யக்கூடிய அந்த திறந்த மனதையும், அல்லது வீட்டில் நிறைய டம்ப் பண்ணி வச்சுருக்கிறோம், நிறைய தேவையற்ற பொருட்கள், தேவையற்ற பேப்பர், தேவையற்ற நோட்டு புத்தகங்கள், தேவையற்ற இரும்பு சாமான்கள், தேவையற்ற துணிமணிகள், இவ்வாறாக இருக்கக்கூடியது அத்தனையும் நாங்கள் டிஸ்போஸ் பண்ணணும். எல்லாத்தையும் கொடுத்து விட்டு நிறைவுள்ளவர்களாய் என்றும் பயணிக்க கிருபை தரும்படியாக. அப்பா தகப்பனே, நீ சொல்வது அத்தனையும் எங்களுக்கு முக்கியமாக தேவைப்படுகிறது. பணம் இல்லை என்றால் யாரும் மதிப்பதில்லை. பை, செருப்பு, பாதுகாப்புக்கு இதோ தடி. அப்பா, நீ சொல்வது எல்லாம் எங்களுக்கு எதிர்மறையாக இருக்கின்றது. இருந்த போதிலும் குறைத்து கொண்டு இனியவர்களாக நல்லவர்களாக எங்கள் வாழ்க்கை பயணத்தை தொடர கிருபை தரும்படி எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.